Example 3.21 find the square root of இப்போ நம்ம இதுக்கு ஸ்கொயர் ரூட் போட போறோம் எப்படி லாங் டிவிஷன் மெத்தட்ல இதை நம்ம முதல்ல என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த டிகிரிஸ் எப்படி இருக்கு அசெண்டிங் ஆர்டர்ல டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும் டிகிரிஸ் இங்க 4 இங்க 3 இங்க 2 இங்க 1 இங்க 0 ஸோ இந்த டிகிரிஸ் முதல்ல செக் டிகிரிஸ் ஓகே டிகிரிஸ்ல செக் பண்ணணும் கிளியரா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு கால்குலேஷன் ஸோ இப்படிதான் நம்ம லாங் டிவிஷன் பண்றோம் அப்படின்னா இந்த பக்கம் எல்லாமே என்ன இருக்கும் கால்குலேஷன் இருக்கும் இதுதான் நமக்கு ஆன்சரா வரும் நம்ம முன்னாடி லாங் டிவிஷன் பாலினாமியல்ஸ்ல இங்க வரதான் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபேக்டரா எடுத்துப்போம்ல ஆனா இப்படி இல்ல இங்க இருக்கிறது கோஷன்ட்ல வர்றது ஆன்சர் இது எல்லாமே என்னவா இருக்கும் கால்குலேஷனா இருக்கும் ஓகேவா தென் இந்த ஸ்கொயர் ரூட்ல நம்ம என்ன பண்ண போறோம் சப்ராக்ஷன்லாம் சேம் தான் பட் ஃபர்ஸ்ட் 1 டிஜிட் போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் 2 டிஜிட்ஸா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டிஜிட்டை சால்வ் பண்ணிட்டு ஒரு ஃபேக்டரா ஒரு டிஜிட் நம்ம சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம கீழே இறக்கி எழுதும் போது என்ன பண்ணுவோம் 2 டிஜிட்ஸா 2 டிஜிட்ஸா நம்ம கீழே கீழே இறக்கி போடணும் அதுக்கப்புறம் நார்மல் ஸ்கொயர் ரூட் மெத்தட் தான் கிளியரா இப்ப நம்ம இதை நம்ம கிளியரா போடலாம் அப்பதான் உங்களுக்கு தெரியும் பாருங்க ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபேக்டர் கொடுத்து டிவைட் பண்ணி அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க இப்போ நமக்கு என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க 64 x to the power 4 minus 16 x cube plus 17 x square minus 2x plus 1 கிளியரா இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் எடுத்துக்கலாம் ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா கால்குலேஷன் பார்ட் ஃபர்ஸ்ட் 64 ஓட ஸ்கொயர் ரூட் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா 8 ஸ்கொயர் 64 அப்போ 8 into 8 64 அப்போ நம்ம நம்பர் இங்க என்ன போடணும் 8 into 8 64 8 8s are 64 நம்பர் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்புறம் என்ன இருக்கு x to the power 4 இருக்கு so x square multiplied by x square is x to the power 4 கிளியரா ஃபேக்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு இங்க ஒரு ஃபேக்டர் கொடுத்துருப்பாங்க நம்ம அதை வச்சு இங்க என்ன வரும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணி போடுவோம் பட் ஸ்கொயர் ரூட்டுக்கு நம்ம இப்படிதான் போடணும் இப்போ என்ன பண்றோம் நார்மல் சப்ராக்ஷன் என்ன பண்றோமோ அதே தான் நம்ம இப்போ சப்ராக்ட் பண்ணா என்ன ஆகும் இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும் கிளியரா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் 2 டிஜிட்ஸ் ரெண்டு ஃபேக்டர்ஸ் நம்ம எடுத்துக்கணும் அதாவது minus 16x cube plus 17x square இது ரெண்டுத்தையும் கீழே இறக்கிக்கணும் ஒண்ணு மட்டும் கீழே இருக்க கூடாது ரெண்டுத்தையும் நம்ம கீழே இறக்கிக்கணும் கிளியரா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இங்க என்ன இருக்கோ அதாவது கோஷன்ட்ல என்ன இருக்கோ that is multiplied by 2 கிளியரா இப்போ 8x square அப்படின்னா 8 multiplied by 2 is 16x square கிளியரா சோ நம்ம கோஷன்ட்ட நம்ம என்ன பண்ணணும் multiplied by 2 அதுதான் நம்ம போட்டுக்கணும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிஜிட்டை செக் பண்றோம் இங்கேயும் 16 இருக்கு இங்கேயும் 16 இருக்கு சோ நம்ம எந்த நம்பரும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு இங்க x cube இருக்கு இங்க என்ன இருக்கு x square இருக்கு சோ நம்ம நெக்ஸ்ட் இங்க பிளஸ் ஆர் மைனஸ் இங்க மைனஸ் இருந்ததுன்னா இங்கேயும் நம்ம என்ன போடணும் மைனஸ் தான் போடணும் ஃபர்ஸ்ட் அந்த பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம செக் பண்ணிக்கணும் அதுக்கு இன்னொன்னு நம்ம என்ன செக் பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாம் minus 16x cube divided by 16x square போட்டா என்ன வரும் 16 கேன்சல் ஆயிடும் x square இந்த x கேன்சல் ஆயிடும் நமக்கு என்ன இருக்கு minus x சோ அததான் நம்ம இங்க பண்ண போறோம் minus x ன்னு போட போறோம் கிளியரா இப்போ இங்க -x போட்டா இங்கேயும் என்ன போடணும் -x தான் போடணும் இது ஃபேக்டரைசேஷன் நார்மல் மெத்தட் கிடையாது இது ஸ்கொயர் ரூட் அப்படின்னா இங்க என்ன போடுறோமோ அது இங்க போடணும் இங்க என்ன போடுறோமோ அது இங்க போடணும் கிளியர் நமக்கு மேல இருக்கிறது மட்டும்தான் ஆன்சர் இது எல்லாமே என்னது கால்குலேஷன் பார்ட் கிளியரா இப்போ நெக்ஸ்ட் கால்குலேஷன் என்ன அப்படின்னா 16 x square minus x multiplied by minus x கிளியரா நாம் இப்படியே போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் 16x square minus x என்ன வரும் minus 16x cube minus into minus என்ன வரும் plus x into x என்ன வரும் x square இப்போ நம்ம இங்க என்ன வரும் minus 16x cube plus x square
கிளியரா? சோ இந்த 16x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸை நம்ம எதால மல்டிப்ளை பண்றோம்? மைனஸ் எக்ஸால மல்டிப்ளை பண்றோம். ரெண்டு ஃபேக்டர், ஒன்னு வந்து என்ன பண்ணணும், மேல இருக்க கோஷன்ட் மல்டிப்ளைட் பை 2 போடணும். அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ற நம்பர் இங்கேயும் சேமா தான் இருக்கணும், டிஃபரெண்டா இருக்கக்கூடாது. இப்போ திரும்பவும் நார்மல் டிவிஷன். இப்போ நம்ம இது சப்ராக்ட் பண்ணோமா என்ன வரும்? மைனஸ் இன்டு மைனஸ், இங்க வந்து சைன் சேஞ்ச் பிளஸ் ஆயிடும், இங்க என்னவாயிடும்? மைனஸ் ஆயிடும். அப்போ மைனஸ் இது பிளஸ் இது கேன்சல் ஆயிடும். இங்க நமக்கு என்ன வரும்? 17x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 16x ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் இருக்கிற 2 டேர்ம்ஸையும் நம்ம எழுதணும். தட் இஸ் மைனஸ் 2x பிளஸ் 1. இங்க ஏற்கனவே ஒரு டேர்ம் இருக்கு, நம்ம ஒன்னு மட்டும் எழுதினா கிடையாது, ரெண்டு டேர்மையும் நம்ம எழுதணும். கிளியரா? அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? இது முடிஞ்ச உடனே கோஷன்ட். நெக்ஸ்ட் கோஷன்ட். இங்க இருக்க கோஷன்ட் மல்டிப்ளைட் பை 2. அதாவது 8x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மல்டிப்ளைடு பை 2. அப்ப என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8x ஸ்கொயர் இன்டூ 2 இஸ் 16x ஸ்கொயர். அப்புறம் மைனஸ் x இன்டூ 2 இஸ் 2x. கிளியரா? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளைட் பை 2 போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்? நம்ம இங்க நமக்கு என்ன நம்பர் தேவையோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். இப்போ இங்கேயும் 16x ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் 16x ஸ்கொயர் இருக்கு, சேமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? 16x ஸ்கொயர் டிவைட் பை 16x ஸ்கொயர் என்ன வரும்? 1 தான் வரும். பிளஸ் சைன் பாத்தீங்கன்னா தட் இஸ் 16x ஸ்கொயர். பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். பை 16x ஸ்கொயர் கேன்சல் பண்ணா என்ன வரும்? 1 தான் வரும், பிளஸ் 1 தான். அப்ப இங்க என்ன போடுறோம்? பிளஸ் 1 தான் போடுறோம். அப்போ 1 into 16x ஸ்கொயர் இஸ் 16x ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுல என்ன போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16x square minus 2x multiplied by 1. கிளியரா? சோ இங்க பிளஸ் 1 போட்டா என்ன வரணும்? இங்கேயும் பிளஸ் 1 தான் போடணும். இந்த மூணு ஸ்டெப் கிளியரா போடணும். ஃபர்ஸ்ட் கோஷன்ட் மல்டிப்ளைட் பை 2, அதுக்கப்புறம் இங்க என்ன டேர்மோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், அதே டேர்மை நம்ம இங்க போடணும். அதுதான் ஸ்கொயர் ரூட், மாத்தி போட்டுற கூடாது. இப்போ 16x square minus 2x plus 1 multiplied by 1 என்ன வரும்? அதே தான், 16x square minus 2x plus 1. இப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்றோம். மைனஸ் இங்க பிளஸ் வரும், இங்க மைனஸ் வரும். சோ எல்லாமே கேன்சல் ஆயிடும். The answer is 0. So what is the square root of 64x square x to the power 4 minus 16x cube plus 17x square minus 2x plus 1 is? The answer is 8x square minus x plus 1. செக் பண்ணலாமா நம்ம? சோ நம்ம ஆன்சர் கரெக்ட்ன்றா எப்படி செக் பண்றது? ஸ்கொயர் ரூட்னா என்னது? 2 into 2 is 4 or 3 into 3 is 9. அந்த மாதிரி இது சேம் மல்டிப்ளைட் பை அதே மாதிரி இன்னொன்னு மல்டிப்ளை பண்ணுவோம். 8x square minus x plus 1 multiplied by 8x square minus x plus 1. Okay, this is check. 8x square into 8x square என்னது? 64x to the power 4. அப்புறம் 8x square minus x என்ன வரும்? minus 8x cube. அப்புறம் this is plus 8x square. நான் முதல்ல 8x square ஆல இதை மல்டிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் minus 8x into x square is minus x into 8x square is minus 8x cube. அப்புறம் என்ன வரும்? minus into minus is plus x square. minus into plus is minus x. அதுக்கப்புறம் என்ன வரும்? plus 1 நால மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 8x square minus x plus 1. சோ இப்போ நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்க 64x square, here it is 64x to the power 4 minus 8x cube minus 8x cube எவ்வளவு வரும்? minus 16x cube. அதுக்கப்புறம் வேற ஏதாவது இல்ல, இங்க என்ன இருக்கு? plus 8x square, இங்கேயும் plus 8x square, அப்புறம் இங்க ஒன்னு ஒரு plus x square இருக்கு. அப்ப மூணுத்தையும் 8 plus 8 16, 16 plus 1 17x square. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? minus x, இங்க ஒரு minus x இருக்கு. அப்போ என்ன வரும்? minus 2x வரும் plus 1. So நமக்கு ஆன்சர் வந்துச்சா? 16x to the power 4 minus x cube plus 17x square minus 2x plus 1. Clear?